الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الطلاق مرتان صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஃபன்கிஹு மா த்வாப லக்கும் மினன் நிஸா, பெண்களில் நீங்கள் விரும்பியவர்களை மணமுடித்துக் கொள்ளுங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் திருமணத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்கும் அல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், இளைஞர்கள் கூட்டமே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பது உட்பட பல ஹதீஸ்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஆணாக பிறந்தவனும் பெண்ணாக பிறந்தவனும் திருமணம் முடித்து கொண்டுதான் வாழ வேண்டும் என்பது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு நியதி. இதற்கு மாற்றமாக எதையும் நாம் எந்த காலத்திலேயும் செய்ய முடியாது. அதனால்தான் முதல் ஆண் மனிதராக இருக்கக்கூடிய ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முதல் பெண்ணாக இருக்கக்கூடிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வே திருமணம் நடத்தி வைத்தாள் என்பது வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. முதல் மனிதராக இருப்பவர்களுக்கே அல்லாஹ் திருமணத்தை நடத்தி வைத்து, மனித குலம் என்றால் திருமணத்தின் மூலம்தான் வாழ முடியும் என்பதை அல்லாஹ் காண்பித்து தந்திருக்கிறார். திருமணம் குறித்து அத்தனை செய்திகளை குர்ஆனும் ஹதீஸும் மிகவும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பரவலாக பல இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு அழகாக வாழ வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை என்பது இன்றைய காலத்தில் எப்படி மாறி இருக்கிறது என்றால், முடிக்கப்படக்கூடிய நடக்கக்கூடிய திருமணங்களில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பாதிக்கு சமமான அளவிற்கு திருமணங்கள் தலாக்கில் போய் முடிவதை இன்றைக்கு பரவலாக கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சமூகங்களில்
இஸ்லாமிய சமூகத்தில் தான் விவாகரத்துகள் குறைவு என்று மார்கட்டி கொண்டிருந்த காலங்கள் கடந்து போய் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளேயும் தலாக்குகள் இன்றைக்கு அதிகரித்து போயிருப்பதை இன்றைக்கு பரவலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இளைய தலைமுறைகள் திருமணம் முடிந்த ஓரிரு ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகளை கடக்காத தம்பதியர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக நீதிமன்றங்களின் வாசல்களிலும் பள்ளிவாசல்களினுடைய வாசல்களிலேயும் விவாகரத்துகளை கோரி வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன பிரச்சனைகள் இவர்களுக்குள் நிகழ்ந்தது? திருமண வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய அளவிற்கான வழிகள் எதை இவர்கள் சுமந்து கொண்டார்கள் என்கிற கேள்விகளுக்கான விடை தேடி பார்த்தால் அர்த்தமில்லாத காரணங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்கள், உப்பு சப்பில்லாத காரணங்களுக்காக வேண்டித்தான் திருமண வாழ்க்கையை துறந்திருக்கிறார்கள் இளம் தம்பதியர்கள் என்பதை நாம் பரவலாக பார்க்க முடிகிறது. வேறு எந்த காரணங்களும் இருப்பது இல்லை. ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களுக்காக வேண்டி விவாகரத்து என்கிற கோரிக்கைக்கு வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து நிற்கிறார்கள். மார்க்கம் மிகவும் வலியுறுத்தக்கூடிய, அதே சமயம் அதிகமான கண்டிஷன்களை போட்டு இந்த நிலைக்கு நீங்கள் வரவே கூடாது என்கிற அளவிற்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தலாக் என்பது. அவ்வளவு சாதாரணமான ஒன்று அல்ல. தலாக்கு குறித்து மார்க்கம் அவ்வளவு அழகாக வலியுறுத்தி சொல்லுகிறது. ஒரு பெண் உங்களுக்கு பிடிக்காமல் போய்விட்டாள், ஒரு மனைவி உங்களுக்கு பிடிக்காமல் போய்விட்டாள், நீங்கள் அவளை தலாக்கு விட வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு முன்பாக சில விதிமுறைகளை மார்க்கம் சொல்லி தந்து அத்தனை விதிமுறைகளை கடந்ததற்கு பின்னால் தான் தலாக்கினுடைய நிலைக்கு வர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அந்த நிலைக்கு பிறகுதான் வர வேண்டும். அதற்கு முன்பாக தலாக்கினுடைய நிலைக்கு வருதல் என்பது மிகவும் அபத்தமானது, ஆபத்துக்குரியது. அவர்கள் தங்களின் வாழ்க்கையை தாங்களே சீரழித்துக் கொள்கிறார்கள் என்பதற்கான உதாரணங்கள் இவைகள் எல்லாம். இன்றைக்கு நீங்கள் பரவலாக கொஞ்சம் புரட்டி பாருங்கள். உங்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். நாம் பார்த்த எத்தனை தலாக்குகளுக்கு பின்னால் அந்த கணவனும் மனைவியும் இதைவிட சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? முதல் திருமணத்தில் இருந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கை, சமூகம் மதித்த ஒரு வாழ்க்கையை அதற்கு பின்னால் அவர்கள் திருமணத்தினுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு தலாக்கினுடைய நிலையை அடைந்து இருவர்களும் பிரிந்ததற்கு பின்னால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக கிடையாது. ஆனால் இன்றைக்கு இளம் தலைமுறையை பரவலாக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் வருத்தத்திற்குரிய ஒன்று. மார்க்கம் எவ்வளவு அழகாக வலியுறுத்தி சொல்கிறது தெரியுமா? ஒருவன் மனைவியை தலாக்கு விட வேண்டும் என்றால் முதல்ல அவங்கள்ட்ட இருந்து ஒரு மாறுபாடு, பிடிக்காத ஒரு விஷயம் பார்க்கப்படும் பொழுது செய்ய வேண்டிய ஒன்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது, வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஅஇமூஹுன்ன. அல்லாஹ் சொல்லுகிறார், ஒரு பெண்ணிடத்திலே இருந்து உங்களுக்கு பிடிக்காத மாறுபட்ட விஷயங்கள், செயல்களை நீங்கள் பார்க்கும் பொழுது ஃபஅஇமூஹுன்ன, முதல்ல அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும். நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். இதுபோல அந்த பிரச்சனைகள் குறித்து பேச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கணவன் மனைவியும் பேசணும், உபதேசம் செய்ய வேண்டும். அது நடக்காத பொழுது படுக்கையை தனிமையாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அடுத்த ஸ்டெப், முதல் ஸ்டெப் உபதேசம். அது பலன் தராத பொழுது அடுத்த ஸ்டெப்பாக அல்லாஹ் சொல்லுவது படுக்கையை தனிமைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இவைகளும் அங்கு வெற்றி பெறாத பொழுது அடுத்த அவர்களை காயப்படாத விதத்தில் நீங்கள் அடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மூன்றாவது ஸ்டெப்பாக காயப்படாத நிலையில்
மனைவி திருந்தாத பொழுது அவர்களை அடுத்து அடிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் இதற்கு பிறகு அவர்கள் திருந்தி சரியாக ஆகிவிட்டார்கள் என்றால் அடுத்து நீங்க வேற காரணத்தை நீங்கள் தேடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த 3 நிலை அடைந்ததற்கு பின்னால் ஒரு பெண் உங்களுக்கு முழுமையாக வழிபட்டு நடப்பவனாக மாறிவிட்டார்கள் என்றால் அடுத்து நீங்கள் அவர்களை குறைபடுத்துவதற்கு ஏதாவது காரணத்தை தேடாதீங்க. என்றைக்காவது நடந்தத, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத அல்லது கல்யாணத்து அன்றைக்கு நடந்தத ஏதாவது காரணங்களை தேடி பிடித்துக் கொண்டு வந்து அந்த பெண் மீது குற்றம் சுமத்தி விடாதீர்கள். இது ஒரு 3 ஸ்டெப். இது முடிந்ததற்கு பின்னாலும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே அன்பு ஏற்படவில்லை, இன்னும் விரிசல்களாக பிளவுகளாகவே வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கணவனின் குடும்பத்திலே இருந்து ஒருவரும் மனைவியின் குடும்பத்திலே இருந்து ஒருவரும் இருவர்களுடைய சிந்தனையும் எப்படி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. கணவனின் குடும்பத்தில் ஒருவர், மனைவியின் குடும்பத்தில் இருந்து ஒருவர், இந்த இருவர்களும் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டிய முயற்சியில் இறங்க வேண்டும். அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த இருவர்கள் சமாதானம் பேசுவதற்கு பஞ்சாயத்து செய்வதற்கு போகிறார்களே, இந்த இருவர்களும் 2 குடும்பத்தை சார்ந்தவர்களும் எந்த சிந்தனையில் இருக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவியை சேர்த்து வைக்கக்கூடிய சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம், கணவன் மனைவி இருவர்களையும் ஏதோ ஒரு சங்கடத்தினால், ஏதோ ஒரு பிரச்சனையினால் இருவர்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும். இந்த இருவர்களும் அவர்களை சமாதானப்படுத்தி மீண்டும் வாழ வைக்க வேண்டிய சிந்தனை உள்ளவர்களாக இருக்கும். இன்றைக்கு எப்படி நடக்கிறது? வரும் பொழுதே வெட்டி விட்டுறணுங்கிற நோக்கத்திலேயே தான் வர்றது. வேண்டாம் என்கிற சிந்தனையோடு, என்னுடைய குடும்பத்திற்கு ஒத்து வராது என்கிற சிந்தனையோடு தான் சில குடும்பத்தினர்கள் பஞ்சாயத்துக்கு வந்தே உட்கார்றார். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? பஞ்சாயத்துக்கு வரக்கூடியவர்கள், கணவன் மனைவியை சமாதானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எந்த சிந்தனையில் வர வேண்டும் என்றால் கணவன் மனைவி இருவர்களையும் சேர்த்து வைக்கணும் என்கிற சிந்தனையில வரணும். வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இது செய்ததற்கு பின்னால் அல்லாஹ் இவர்களை ஒன்றுபடுத்தி விடுவான். அந்த சிந்தனையோடு வரும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி அந்த பஞ்சாயத்துல கிடைக்கும். ஆனால் சிந்தனைகள் வேறு விதமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் உதவியை அவர்கள் பார்க்க முடியாது என்பதுதான் திருக்குர்ஆனுடைய இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதனால் தலாக் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அதை அவ்வளவு எளிதில் பயன்படுத்தவே கூட வாழ்க்கை முழுக்க மௌத்து வரை தலாக் என்கிற வார்த்தையை உச்சரிக்கவே கூடாது. அந்த நிலையில் தான் கணவன் மனைவி இருவர்களும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டு வாழணுமே தவிர தலாக்கினுடைய சிந்தனை கூட கணவனின் உள்ளத்திலேயோ அல்லது மனைவியினுடைய உள்ளத்திலேயோ ஒரு காலம் வந்துவிடவே கூட. அல்லாஹ் அனுமதித்திருக்கிறார். எல்லாம் செஞ்சு ஒத்து போகல அப்படிங்கிற நிலை வரும் பொழுது அல்லாஹ் அனுமதித்திருக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அபகுல் ஹலாலி இலல்லாஹ் அத்தலாக். ஹலால்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தலாக் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹலால் தான், ஏதோ ஒரு நிர்பந்தம், ஒன்றுமே செய்யவே முடியாது என்கிற ஒரு நிலை வரும் பொழுது கணவன் மனைவியாக இவர்கள் பயணிக்கவே முடியாது என்கிற சூழல் வரும் பொழுது
அவர்கள் பிரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தலாக்கை வைத்திருக்கிறான். அந்த சூழ்நிலையில் பயன்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. இருந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அது அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அதனால்தான் இந்த வார்த்தையோடு சொன்னாங்க, அபகுல் ஹலாலி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல ஹலால்களில் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய. ஹலால் தான் நமக்கு தெரியும் என்ன, அல்லாஹ் அனுமதித்தவை அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவை, அல்லாஹ் அனுமதித்தவை அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவை. எனவே அந்த பிடித்தமானவைகளிலேயே அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஒரு விஷயம் தருகிறது என்றால் அது தலாக்கு தான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்றால் நாம் நம்மை சார்ந்தவர்கள் யாரையும் இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிடவே கூடாது. அது எப்படியெல்லாம் தவிர்க்க முடியுமோ அத்தனை வழிகளைத்தான் நாம் தேட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தலாக்கினுடைய சூழ்நிலையில் நம்முடைய குடும்பம் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதாக ஊர் பேசக்கூடிய நிலைக்கு வந்துவிடவே கூட பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதற்கான நிரப்பமான கூலிகளை அல்லாஹ் நிறைவாகவே தருகிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கணவன் மனைவியுடைய அன்பு விரிசல் ஏற்படுவதை அல்லாஹ் ஒரு காலமும் விரும்புவது என்பதே கிடையாது. கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பதை கண்டு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிளவு ஏற்படுவதை ரப்புல் ஆலமீன் ஒரு காலமும் விரும்புவது இல்லை. திருக்குர்ஆனில் ஒரு செய்தி, ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தார். கடுமையான நோய், உடலெல்லாம் கொப்பளங்களாக வெளிப்பட்டு இருந்தது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 7 வருஷம், 7 ஆண்டுகள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 7 வருஷமும் அவர்களுடைய மனைவி ரஹீமா அம்மையார் அவர்களை அழகாக பார்த்துட்டாங்க. அவர்களுக்கு தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் அத்தனை கிதுமத்துகளையும் மிக அழகாக செய்து அவர்களை நல்ல விதமாக பார்த்துட்டாங்க. ஒரு நாள் இப்படி ஒரு செய்தியை சொன்னாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த துன்பங்கள் எத்தனை நாளைக்கு தான் நாம் அனுபவிப்பது? ஒரு நிராசையான ஒரு வார்த்தை. 7 வருஷம் நோய், படுத்த படுக்கையில கணவர் இருக்கிறார். அந்த நிலையில் மனைவி பாதுகாத்துக் கொள்வது என்றால், அவர்களை பராமரிப்பது என்றால் எவ்வளவு சவாலான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மனைவி ரஹீமா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த சிரமத்திலேயும் இந்த கஷ்டத்திலேயும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் எத்தனை நாட்கள் தான் கழிப்பது என்று ஒரு நிராசையான ஒரு வார்த்தை சொன்ன பொழுது ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியை பார்த்து சொன்னாங்க, இந்த நோயை அல்லாஹ் எனக்கு சரியாக ஆக்கிவிட்டான் என்றால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த வார்த்தையை நீ சொன்னதற்காக வேண்டி உனக்கு 100 கசையடிகள் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உனக்கு 100 கசையடிகள், இந்த வார்த்தையை சொன்னதற்காக, ஒரு நிராசையான ஒரு வார்த்தையை சொன்னதற்காக 100 கசையடி கொடுப்பேன் என்று மனைவி பார்த்து சொல்லிட்டாங்க. நாட்கள் நகர்ந்தது. நோயில இருந்து அல்லாஹ் பூர்ண ஷிஃபாவை கொடுத்தார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியாகிவிட்டார்கள், நோய் எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போது அவர்கள் செஞ்ச சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் செய்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும். யோசித்து பார்க்கிறாங்க. தன்னுடைய மனைவி தன்னை பார்த்து கொண்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது மனைவியை அடிப்பதற்கு மனசு வரல. சத்தியம் செய்து விட்டார்கள், மனைவியை 100 கசையடி கொடுப்பேன் என்று சத்தியம் செய்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு மனசு வரவில்லை. என்ன செய்வது என்று தயக்கத்தோடு இருக்கிறாங்க. சரி, சத்தியத்தை முறித்து விடலாம், சத்தியத்தை முறித்து விடலாம் என்கிற நிலை வரும் பொழுது அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், அல்லாஹ் சொல்லி தருகிறான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, நபியே நீங்கள் உங்களுடைய சத்தியத்தை எல்லாம் முறிக்காதீங்க, நீங்கள் ஒரு புல் கட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு புல்லு கட்டை எடுத்து அதுல 100 புல்லு இருக்கிறது மாதிரி ஒரு கட்டை எடுத்துக்கொண்டு உங்களுடைய மனைவியை லேசாக ஒரு அடி அடித்து விடுங்கள்.
வலிக்குமா? வலிக்க. அல்லாஹ் சொல்லி தருகிறார், கணவன் மனைவியுடைய அன்பில் எந்த விதமான பிளவுகளும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக, அதே சமயம் நீங்கள் அல்லாஹ்வின் பெயரால் செய்த சத்தியத்தையும் நீங்கள் முறிக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் இரண்டுக்கும் பொதுவான ஒரு நியதியை சொல்லுகிறான். நீங்கள் ஒரு புல்லுக்கட்டை, 100 புல் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு புல்லுக்கட்டை எடுத்து உங்களுடைய மனைவி ஒரு அடி மட்டும் நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சத்தியத்தை முறிக்க வேண்டாம், நீங்கள் செய்ததை நிறைவேற்றியதாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ரஹீமா இவர்களுடைய இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துவது, அல்லாஹ் ஒரு காலமும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படுவதை, அவர்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் உருவாகுவதை அல்லாஹ் ஒருபொழுதும் விரும்புவது கிடையாது. எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் ஆசைப்படுகிறான். ஆனால் அதற்கு அப்படியே எதிராகத்தான் ஷைத்தானின் பிரியம் இது. கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தால் ஷைத்தானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எத்தனையோ வழிகேடுகள் உலகத்துல உண்டு. தொழுகையை கெடுக்கிறது, நோம்பை கெடுக்கிறது, ஜகாத் கொடுக்காம விடுறது, அல்லது பொய் சொல்றது, கோல் சொல்ல வைக்கிறது, திருட வைக்கிறது, விபச்சாரம் செய்ய வைப்பது, இன்னும் எத்தனையோ பாவமான காரியங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் விட ஷைத்தானுக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல குறிப்பிடுகிறார்கள், இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை தண்ணீரின் மீது அமைத்துக் கொண்டிருப்பான். அமைத்துக் கொண்டு தன்னுடைய படைப்பட்டாளங்களை, ஷைத்தான் கூட்டத்தை அல்லாஹ் இப்லீஸ் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி அனுப்பி வைப்பான். போய் ஊர்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் வழிகெடுத்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைப்பான். அந்த கூட்டங்கள் எல்லாம் சென்ற கூட்டங்கள் வரும் பொழுது இப்லீஸ் கேட்பான், ஒவ்வொரு ஷைத்தானையுமாக அழைத்து கேட்பான், நீ என்ன செஞ்ச? அவன் சொல்லுவான், தொழுதுட்டு இருந்தான், தொழுகையை கெடுத்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, போ. இவ்வாறு ஒரு மனிதன் தர்மம் கொடுக்க போனான், தர்மம் கொடுக்காமல் அவனை தடுத்து விட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, போ என்று சொல்லி ஒவ்வொரு பாவமான காரியங்களையாக ஷைத்தான்கள் செய்தவைகள் எல்லாம் சொல்லும் பொழுது இப்லீஸ் சொல்லுவான், இதெல்லாம் ஒண்ணுமில்லை, இதெல்லாம் ஒன்றுமில்லை, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்று சொல்லி ஒவ்வொன்றையுமாக அவன் உதாசீனப்படுத்தி விடுவான், தடுத்து விடுவான். இறுதியாக ஒரு ஷைத்தான் வருவான், சும்மா யஜி அஹதுஹும் ஃபயகூலு மா தரக்துஹு ஹத்தா ஃபர்ரகது பைனஹு பைன இம்ரதிஹி. அவன் சொல்லுவான், தலைவா நான் ஒரு காரியம் செஞ்சேன். இப்லீஸை பார்த்து அவன் சொல்லுவான், நான் ஒரு காரியம் செஞ்சேன். என்ன காரியம் தெரியுமா? கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்த கணவன் மனைவி இருவர்களை, அவங்களுக்கு மத்தியில சண்டையை மூட்டிவிட்டு இருவர்களையும் தனியாக பிரித்து விட்டேன், இருவர்களையும் தனியாக பிரித்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது நீதான் என்னுடைய நண்பன் என்று சொல்லுவான். இப்லீஸ் சொல்லக்கூடிய வார்த்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எல்லா பாவங்களையும் சொல்லும் பொழுது இப்லீஸ் இதெல்லாம் பாவமே இல்லை, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது என்று சொல்லி தொழுகையை தடுத்ததை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான், திருடுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான், விபச்சாரத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்களை பிரித்து வைத்ததை இப்லீஸ் நெருங்க அழைத்து அவனை கட்டி தழுவி பாராட்டுவான். நீ செஞ்ச காரியம்தான் சரி, நீ செய்த காரியம்தான் சரி என்று சொல்லி இப்லீஸும் பாராட்டுவான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் ஷைத்தான்களுக்கு பிரித்தமான ஒன்று கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி அவர்களை பிளவுபடுத்துவது என்பது ஷைத்தானுக்கு பிரித்தமான ஒன்று. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஒரு காலம் அது பிடிக்காது. சேர்ந்து வாழ்வதை, அன்போடு வாழ்வதைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகிறார்கள். எந்த சூழ்நிலையிலையும் பிளவுகளை அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதித்ததே கிடையாது. அதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் வரும் பொழுதெல்லாம் அவைகளையெல்லாம் தட்டி கடந்து அவைகளையெல்லாம் மன்னித்து மறந்து வாழ்வதற்கான வழிகளைத்தான் இங்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். இதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால்,
இளம் தம்பதியர்கள் தவறுகள் செய்யும் பொழுது அவங்களுக்கு மத்தியில ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கட்டங்கள், சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படும் பொழுது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் முதல்ல அவங்களுக்குள்ள தலையிடவே கூடாது. அவர்களின் பிரச்சனைகளில் முதன்மையாக நாம் தலையிடவே கூடாது. அவர்கள் அவர்களாகவே சரியாகி கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை, ஒரு அனுமதியை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அதையும் மீறி அவர்கள் நம்மிடத்தில் சொன்னார்கள் என்றால் அவர்கள் நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லி அவர்களை தட்டி கழிக்க வேண்டுமே தவிர நான் பார்க்கிறேன் என்று சொல்லி உள்ளே இறங்குவதுதான் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கான காரணங்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய தலாக்குகள்ல கணவன் மனைவி ஒரு கட்டத்துல அவர்களோடு பேசும் பொழுது சேர்ந்து வாழ்வதற்கு தயார். ஆனால் இந்த இரண்டு குடும்பத்தின் பெரியவர்கள் இருக்கிறார்களே, இவங்க தயாரா இல்லை. என் வீட்டுக்கு அவன் வேணாம், என் வீட்டுக்கு இவன் வேணாம் என்று சொல்லி அவர்களை முற்றிலுமாக விவாகரத்தின் நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பது பெண்ணை பெற்ற பெற்றோர்களும் அல்லது ஆணை பெற்ற பெற்றோர்களும் தான் மிக முக்கியமான காரணங்களாக இருக்கிறார்கள். இதை கொஞ்சம் யோசிக்கணும். அதை செய்யவே கூட அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். எல்லா குடும்பங்களிலேயும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதை அவர்களாகவே சரி செய்வதற்கான வாய்ப்புகளையும் நேரங்களையும் அவகாசத்தையும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம கொடுக்கணும். சரியாவதற்கான வழிகளை கொடுக்கணும். அதை விட்டு சின்ன பிரச்சனையா உடனடியாக உள்ளே போய் நுழைந்து விடுவது, அப்படி நுழைவதுதான் பெரும் பிரச்சனைகளுக்கான காரணங்களாக வந்து நிற்கிறது. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹுவை திருமணம் முடித்து வைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி, அக்கா, அவங்கள திருமணம் முடித்து வைத்தாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்து போன கொஞ்ச நாட்களிலேயே யதார்த்தமாக சில குடும்பங்கள்ல ஏற்படுவதை போன்று அங்கேயும் கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு சின்ன பிளவு, மன வருத்தம், கோச்சிட்டு வந்துட்டாங்க. யாரு? அஸ்மா ரலியல்லாஹு கோவித்து விட்டு தாய் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். வெளியில போயிட்டு இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள வந்தாங்க. வந்து பார்த்தா மகள் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்கள பத்தி குறை சொல்வதற்கு, தன்னுடைய கணவனை பற்றி குறை சொல்வதற்கு அஸ்மா ரலியல்லாஹு ஆரம்பித்த பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, ஜுபைரை பத்தி நான் சொல்றேன். தன்னுடைய மருமகனை பற்றி மாமனார் சொல்லுகிறார், ஜுபைரை பற்றி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி வீட்டுக்கு கிளம்பு, போ, உன் வீட்டுக்கு போ, உன்னுடைய கணவனின் வீட்டுக்கு போ என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் ஜுபைர் ரலியல்லாஹுடைய வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் கூட அவகாசம் கொடுக்கல. கோபித்து விட்டு வந்த மகளை அரவணைப்பதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாராக இல்லை. நீ எந்த காரணத்தை சொல்வதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. போ, உன்னுடைய கணவனின் வீடுதான் உன் வீடு என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் விட்டு வந்த நிகழ்வு வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். தேவையில்லாமல் பெற்றோர்களாகவே இருந்தாலும் நாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில சங்கட்டங்களுக்குள் நாம் உள்ளே மூக்கை நுழைக்கவே கூடாது. நுழைத்தோம் என்றால் அதுவே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக ஆகும். அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருவர்களுக்கு மத்தியிலே சங்கட்டங்கள் உருவானது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. போனா அமைதியாக இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு இல்ல. புரிந்து கொண்டார்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில ஏதோ ஒரு சின்ன ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்கிறது, மன வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். மருமகனை தேடி மாமனார் போற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹுவை தேடி போறாங்க. தேடி போன ஒரு மரத்திற்கு கீழே படுத்திருந்தாங்க. போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டாங்க, அழைத்து கொண்டு வந்தாங்க. வந்து நேராக வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. கொண்டு வந்து விட்டாங்க. விட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போயிட்டாங்க. வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு ரசூலுல்லாஹ் கேட்கவே இல்லை.
என்ன பிரச்சனை கணவன் மனைவிக்கு மத்தியில என்ன சங்கடங்கள் உருவாடும்? ரசூலுல்லாஹ் தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவும் விரும்பவும் இல்லை. வரலாறு இவ்வளவுதான் பதிவு செய்தே வைத்திருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் ரசூலுல்லாஹ் உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் கேட்கல. கொண்டு வந்து வீட்டுல வந்து விட்டாங்க. விட்டு விட்டு வெளியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். பெற்றோர்கள் செய்ய வேண்டிய அழகிய வழிமுறை இது. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில மன வருத்தங்கள் ஏற்படும் பொழுது உள்ள மூக்க நுழைக்க கூடாது. நான் நாட்டாம பண்றேன், நான் பஞ்சாயத்து பண்றேன், உள்ள நுழைத்துதான் இன்றைக்கு பல விவாகரத்துகள். நீங்கள் அதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களின் பிள்ளைகளுக்கு தந்துவிட முடியுமா? ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சு, ஏதோ ஒரு வருத்தங்கள் சங்கடங்கள் ஏதோ ஒன்று உருவானது. மார்க்கம் அனுமதித்த சில காரணங்கள் உண்டு, அதற்காக வேண்டி தலாக் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பது வேறு விஷயம். ஆனால் மார்க்கம் அனுமதிக்காத உப்பு சப்பில்லாத காரணங்களுக்காக வேண்டி ஏற்படக்கூடிய விவாகரத்துகள் குறித்து நாம் இங்கு பேசுகிறோம். அப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை விட சிறந்த வாழ்க்கையை நீங்கள் அமைத்து தந்து விடுவீர்களா? அல்லது என் பிள்ளை நான் வச்சு பாதுகாப்பேங்கிறதெல்லாம் வார்த்தைக்கு தான் உதவுமே தவிர வாழ்க்கைக்கு உதவாது. சொல்லலாம், என் பிள்ளை நான் வச்சு பாதுகாப்பேன். எத்தனை வருஷத்துக்கு வச்சு பாதுகாப்பீர்கள்? ஒரு இளமையில் ஏற்படக்கூடிய அத்தனை உணர்வுகளுக்குமான தீனிகளை தந்துவிட முடியுமா? மார்க்கம் அதையெல்லாம் யோசிக்கிறது. மார்க்கம் அத்தனை செய்திகளை உன்னிப்பாக கவனிக்கிறது. ஒரு விவாகரத்து என்று வரும் பொழுது அவர்களின் வயது காலங்கள் அத்தனையும் யோசிக்கிறது மார்க்கம். அவ்வளவு எளிதாக எல்லாம் அனுமதிக்கிறதே கிடையாது. அதனால்தான் நீ அதையும் மீறி தலாக் என்கிற நிலைக்கு வந்தால் உனக்கு அவகாசம் என்ன தெரியுமா? 3 மாசம் தான். 3 மாதத்திற்குள்ளாக உனக்கு மனைவி வேணும்னா நீ நீட்டிக்கோ, முடியாதுன்னா அவள் வேற கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவான், நீ கேட்க கூடாது. உனக்கு அவகாசம் 3 மாதங்கள் மட்டும்தான். மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது. அவர்களின் வயதை, அவர்களின் பொருளாதாரத்தை, அவர்களின் அத்தனை சூழ்நிலைகளையும் மார்க்கம் உன்னிப்பாக கவனித்து சட்டம் சொல்லுகிறது. 3 மாதங்கள் வரை மட்டும்தான் நீ விரும்பினா திரும்ப மீட்டிக்கோ. மனைவி எனக்கு வேணும் என்று சொன்னால் நீ மீண்டும் மீட்டிக் கொண்டு வாழலாம். இல்லை என்றால் 3 மாதத்திற்கு பின்னால் அவள் வேறொரு திருமணத்தை முடித்துக் கொண்டு வாழ்வதற்கான அனுமதியை மார்க்கம் கொடுக்கிறது. அதற்கு பின்னால் நீ மனைவியில் போய் நிற்க முடியாது, கேட்க முடியாது. காலங்கள் கடந்து விட்டது. அதனால் இதனுடைய விஷயங்களில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இளம் தம்பதியர்களாக இருப்பவர்களும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அதே சமயம் பெற்றோர்களாக இருப்பவர்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயம் பெண்களாக இருப்பவர்களும் இன்றைக்கு அதிகமாக குழு என்கிற முறையில் தங்களுக்கான மனவிலக்கை கேட்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமாக உருவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டார்கள், ஐயுமா இம்ராத்து ஸஅலத் ஸௌஜஹா தலாகன் ஃபீ கைரி மா பஅஸ. காரணமே இல்லாமல் ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் இருந்து தனக்கு குலு வேணும், எனக்கு அவனிடத்திலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு பெண் கேட்டால் ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னah, அந்த பெண் சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. அனுமதி இல்லாமல், மார்க்கத்துடைய காரணங்கள் இல்லாமல் ஒரு பெண் தலாக்கை கேட்கிறாள் என்றால், தன்னுடைய கணவனிடத்தில் இருந்து தலாக்கை கேட்டு பெறுகிறாள் என்றால், குலவனுடைய முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு எதிர்ப்புறமாக வைப்பதாக இருந்தால் அந்த பெண் நரகவாதி. மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்களை கொண்டு கேட்கும் பொழுது இவ்வளவு கடுமையான செய்திகளை எல்லாம் மார்க்கம் தலாக்கினுடைய விஷயங்களில் சொல்லுகிறது. எனவே குர்ஆனும் ஹதீஸும் கணவன் மனைவி இருவர்களும் சேர்ந்து வாழ்வதை, அன்போடு வாழ்வதை, அரவணைப்போடு வாழ்வதை, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வதை தான் வலியுறுத்தி சொல்கிறது. அப்படிப்பட்ட அழகிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தினர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.